திருமணத்திற்குப் பிறகு நவீனும் சத்யாவும் பெங்களூரில் ஒரு சிறிய வீட்டில் புதிய வாழ்க்கையை தொடங்கினார்கள். வாழ்க்கை மிகவும் சாதாரணமாக இருந்தாலும் அவர்களின் அன்பும் புரிதலும் அந்த வீட்டை சந்தோஷமாக வைத்திருந்தது. சத்யா வீட்டை பார்த்துக்கொண்டு அருகிலிருந்த குழந்தைகளுக்கு டியூஷன் சொல்லி குடும்பத்திற்கு உதவியாக இருந்தாள். ஒவ்வொரு நாளும் சிறிய சந்தோஷங்களோடு அவர்கள் வாழ்க்கையை அழகாக வாழ்ந்து வந்தார்கள். ஆனால் ஒருநாள் நவீனின் வேலை திடீரென போய்விட்டது. அந்த செய்தி நவீனை மிகவும் மனமுடைந்து போக வைத்தது. ஆனால் சத்யா மட்டும் தன்னம்பிக்கையை இழக்கவில்லை. இது ஒரு தற்காலிக பிரச்சனைதான், நீங்க கண்டிப்பா மீண்டும் நல்ல வேலை பெறுவீங்க என்று அவள் அவனுக்கு உற்சாகம் கொடுத்தாள். தனது சேமித்திருந்த சிறிய பணத்தையும் குடும்பத்திற்காக பயன்படுத்தினாள். சில வாரங்களுக்குப் பிறகு நவீனுக்கு இன்னும் நல்ல சம்பளத்துடன் புதிய வேலை கிடைத்தது. அந்த இரவு இருவரும் வீட்டின் மாடியில் அமர்ந்து மழையை ரசித்துக் கொண்டிருந்தார்கள். அப்போது நவீன் மெதுவாக, என் வாழ்க்கையில் பெரிய பலம் நீதான் என்று சொன்னார். அந்த வார்த்தைகளைக் கேட்ட சத்யாவின் கண்களில் மகிழ்ச்சி கண்ணீர் வழிந்தது. அந்த சிறிய குடும்பத்தில் பணம் அதிகமாக இல்லாவிட்டாலும் அன்பு, நம்பிக்கை மற்றும் ஒருவர் மீது ஒருவர் வைத்திருந்த மரியாதைதான் அவர்களின் உண்மையான செல்வமாக இருந்தது.